வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரீஸை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் கலைச்சொலுக்கு. அதில் 7வது வீடியோ இது. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 to பார்ட் 6 பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த 1 to 6க்கு டெஸ்ட்டும் வச்சிருக்கேன் டெலகிராமில். டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதுவும் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இமேஜ் கான்செப்ட் வச்சு கொண்டு போகிறோம், என்றைக்குமே மறக்காது, பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா அல்பெடோ. அல்பெடோனா பெட்டு கட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பெட்டு கட்டுவோம்ல, பெடோ பெடோ பெடோன்னா பெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாராச்சும் இப்போ நம்ம எதிராளிகிட்ட நம்ம வந்து பெட்டு கட்டுவோம், நீயா நானான்னு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி. அப்போது எதிராளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிராளிகிட்ட பெட்டு கட்டுவோம், அது ஒரு கீ பாயிண்ட்டு. அப்புறம் அதுக்கான நேரம் வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். அப்போ காத்திருப்போம், அது ஒரு கீ பாயிண்ட். மொத்தம் 2 கீ பாயிண்ட்டுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்பெடோனா பெட்டு கட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெடோனா பெட்டுன்னு வரும். இந்த பெட்டு யார்கிட்ட கட்டுவோம், நம்ம எதிராளிகிட்ட கட்டிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கான நேரம் வருண்டான்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். அப்போ எதிராளி, காத்திருப்போம், இந்த 2 கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு இந்த வேர்டை ஸ்பீடாக சொல்லி பாருங்க. ஏய் குழி அப்படின்னே வரும், ரோட்டில் இருக்கிற குழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் குழின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழியில் போய் நம்ம விழுந்து எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊசி போடுவாங்க. அப்போ ஏய் குழியில் போய் விழுந்துட்டா நமக்கு ஊசி போடுவாங்க. அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் ஊசி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஏர்கன்னுக்கு நான் சின்ன க்ளூ சொல்கிறேன். இது வந்து கார் வாஷ் பண்ணுற இந்த கன் என்ன பண்ணுதுங்க, தண்ணி பீச்சி அடிக்குது. தண்ணி வந்து ஃபோர்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், பீச்சி அடிக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ பீச்சி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான கீ பாயிண்ட்டு நான் அங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான லிங்க் மட்டும் நான் இங்கே சொல்லிட்டேன். ரூட் வேர்டு ஏர் லாஃப்ட். ஏர்னா எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், காற்றுன்னு சொல்லி. இந்த லாஃப்ட் மட்டும் பாருங்க, நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா வீட்டில் அட்டாலின்னு சொல்லுவோம். அட்டாலினா எதுங்க, அட்டாலினா இப்படி மேலே போட்டிருக்கோம் செல்ஃப் மாதிரி ஒரு 7 அடி மட்டத்தில் போடுறது தான் அட்டாலின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு தூய இங்கிலீஷில் என்ன இதுனா லாஃப்ட்னு அர்த்தம். லாஃப்ட். அப்போ லாஃப்ட்னாவே அட்டாளி. அப்போ அட்டாளி எங்கே இருக்குங்க, மேலே இருக்கும். அப்போ மேல் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் நிலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ ஏர் லாஃப்ட்னா அட்டாளின்னு அர்த்தம். அந்த அட்டாளி எங்கே இருக்கும், இப்படி மேலே இருக்கும், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும். அப்போ அது மேல் நிலை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த பாருங்க, அல்பெயின். இந்த பெயின் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ஸ்பீடாக சொன்னீங்கன்னா ஃபைன் வரும். அல்பெயின்னா ஃபைன் வரும். இப்போது நம்ம போலீஸ்ட்டு இருந்து ஃபைன் கட்டாமல் நம்ம எஸ்கேப் ஆகிட்டா நம்ம என்னங்க சொல்லுவோம், கிரேட் எஸ்கேப்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிரேட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அல்பெயின்னா பெயின் மட்டும் எடுத்துங்க. பெயின் ஸ்பீடாக சொன்னீங்கன்னா ஃபைன்னு வரும். அப்போ நம்ம போலீஸ்ட்டு இருந்து ஃபைன் கட்டாமல் நம்ம எஸ்கேப் ஆகிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், கிரேட் எஸ்கேப்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிரேட் கீ பாயிண்ட்டு. இந்த பாருங்க, அக்ரிகேட்னா காங்கிரேட் வீட்டு காங்கிரேட் போடுவோம் இல்லைங்க, அது ஞாபகம் வச்சுங்க. அக்ரிகேட்னு ஸ்பீடாக சொன்னீங்கன்னா காங்கிரேட்னு வரும். ஒரு காங்கிரேட் போடுறதுக்கு என்ன வேணுங்க, சிமெண்ட் வேணும், ஜல்லி வேணும், அதுக்கப்புறம் மணல் வேணும். அப்போ இதெல்லாம் கூட்டா சேர்ந்து தான் நமக்கு வேணும் காங்கிரேட் போடுறதுக்கு. அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் கூட்டுத்தொகுதி. இப்போ அக்ரிகேட்னா ஸ்பீடாக சொன்னீங்கன்னா காங்கிரேட்னு வரும். இப்போ நம்ம காங்கிரேட் போடுறதுக்கு சிமெண்ட் வேணும், ஜல்லி வேணும், மணல் வேணும். அப்போ இதெல்லாம் கூட்டா சேர்ந்து தான் வேணும். அப்போ கூட்டு தொகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கான கீ பாயிண்ட் அக்னாத்தானா ஒரு மீன் வகை. அதுக்கு வந்து இப்படி தாடை இருக்காது, இப்படி வாய் வந்து சும்மா ஒரு ஓட்ட மாதிரி தான் இருக்கும், தாடை இருக்காது. அப்போ அக்னாத்தானா தாடை இல்லாத. நான் வந்து இங்கே கான்செப்டாக சொல்கிறேன். இதுக்கு கீழே நான் இதுக்கான ஷார்ட்கட்ஸும் நான் லிங்க் பண்ணி கொடுக்குறேன், இது பார்த்துக்குங்க. இது கான்செப்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அக்னாத்தா. வெறுமே நம்ம என்னன்னு படிக்கிறத விட இதை நம்ம கான்செப்டாகவும் நம்ம யோசிச்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்லையும் யூஸ் ஆகும், நாலேஜும் டெவலப் ஆகும். வெறும் மகப்பூனும் பண்ணாமல் இப்படியும் சிலதை படித்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ஃபிஷ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அக்னாத்தானா தாடை இல்லாத ஒரு மீன். இதை நீங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த பிடிஎஃப் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே மைண்டில் நிற்கும். இது பாருங்க, அக்ரேடியேஷன். இதில் இந்த கிரேடு மட்டும் எடுத்துங்க. அக்ரேடியேஷனில் கிரேடு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இது கிரேடு. இப்போ ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா நீ என்ன கிரேடுப்பா, ஏ கிரேடா பி கிரேடான்னு கேட்பாங்க. அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கிரேடு நீ நல்ல கிரேடு வாங்கணும்டா அப்படின்னு சொல்லி வீட்டில் அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ அழுத்தம் ஒரு கீ பாயிண்ட்டு. அப்போ அழுத்தம் கொடுத்து என்ன சொல்லுவாங்க, படிடா பர்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பர்றா அதுவும் ஒரு கீ பாயிண்ட் தான். ஆனால் இங்கே எழுதலை, பர்றாங்கிறது ஒரு கீ பாயிண்ட். அக்ரேடியேஷனில்
நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த நான் மார்க் பண்ணுறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கிரேடு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கிரேடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீ உனக்கு வந்து ரிப்போர்ட் கார்டில் வந்து நல்ல கிரேட் மார்க் வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ அழுத்தம் ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் பர்றா பர்றா பர்றான்னு சொல்லுவாங்க. அப்போ படிடா, அது ஒரு கீ பாயிண்ட். அவ்வளோதான். இது பாருங்க, ஏஜென்ட் ஆஃப் வெதரிங். வெதரிங்னா வானிலை, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிளைமேட்னா காலநிலை, வெதர்னா வானிலை. ஓகேங்களா? இதுல ஏஜென்ட் ஆஃப் வெதரிங்னா ஏஜென்டினா நம்ம பார்த்துருப்போம் விக்ரம் படத்துல. இந்த ஏஜென்டினா என்ன பண்ணுவாங்க, இந்த வில்லன்கள்லாம் வந்து இந்த ஊசி ஸ்பூனு இதெல்லாம் வச்சு செதற விடுவாங்க. அப்போ ஊசியா என்னன்னு சொல்லலாம், ஊக்கின்னு சொல்லலாமா? அப்போ ஊக்கிங்கிறது ஒரு கீ பாயிண்ட். ஊசி ஸ்பூன் எல்லாம் வச்சு செதற விடுவாங்க, அதனால ஊக்கின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் செதற விடுவாங்க, அப்போ சிதர்வு அப்படின்னு நினைச்சுங்க. 2 கீ பாயிண்ட் இதுக்கு. ஏஜென்ட் ஆஃப் வெதரிங்னா வானிலைன்னு நமக்கு தெரியும். இந்த ஏஜென்ட் ஆஃப் வெதரிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏஜென்ட்டுங்கிறனால ஏஜென்டீனா ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏஜென்டீனா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா வில்லன்களையும் வந்து அந்த ஸ்பூனு அந்த ஊக்கி இதெல்லாம் வச்சு செதற விடுவாங்க. அப்போ ஸ்பூனு ஊக்கினா ஊக்கி செதற விடுவாங்க வில்லன்ஸை. அப்போ சிதறுவு. 2 கீ பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, அகோனிக் லைன்ஸில் இந்த கோனிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன்ஸ்னா கோடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அகோனிக்ல இந்த கோனிக் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கோனிக்குச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சுழிச்சுக்குச்சு, மூஞ்சி சுழிச்சுக்குச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ கோனிக்குச்சுக்குன்னு இன்னும் என்ன பேருனா சுழி அப்படின்னு அர்த்தம், சுழிச்சுக்குச்சு. அப்புறம் இப்படி சுழிச்சா என்ன ஆகுங்க, அப்படியே இறந்துருவாங்க. அப்போ இறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 2 கீ பாயிண்ட் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கோணிக்குச்சுன்னா இன்னொரு மீனிங் என்ன, சுழிச்சிருச்சு, மூஞ்சி சுழிச்சுக்குச்சுன்னு சொல்லுவோம். அப்போ அப்படியே சுழிச்சு இறந்துருவாங்க, இறப்பு. இந்த 2 கீ பாயிண்ட் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, எ கேட். எ கேட் அப்படின்னா, கேட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு செஞ்சு வைப்போம். சரி, வீட்டுக்கு வச்சிருப்போம். அப்போ வச்சு, இது ஒரு கீ பாயிண்ட். கேட் வந்து வீட்டுக்கு வச்சிருப்போம், வச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே வந்து பக்கத்துல இந்த இடத்துல அப்படியே காலிங் பெல்லு வச்சிருப்போம். அது காலிங் பெல்லுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம், மணி. அப்போ மணி வகை. அவ்வளோதாங்க. அப்போ கேட்டுனாவே நான் இப்படி மார்க் பண்றது மட்டும் கரெக்டாக அந்த கீ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அந்த கீ பார்க்குறீங்க, இங்கே லிங்க் பண்ணுறீங்க, அப்படியே போட்டுடுறீங்க. கேட்னா கேட்டு வீட்டுக்கு வச்சிருப்போம். அங்கே வந்து பக்கத்தில் பெல்லும் வச்சிருப்போம். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம், மணி வகை அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க, இதுக்கான 2 கீ பாயிண்ட்ஸ். அலபாஸ்டர். அலபாஸ்டர்ல இந்த பேஸ்டர் மட்டும் எடுத்துக்கங்க. அதை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, மாஸ்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு, விஜய பழி வாங்கணும்ட்டே யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த பொலக்கட்டும் பரபரன்னு பாட்டு வரும். அதுல இவரை எப்படா பழி வாங்குறதுன்னே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ பழி வாங்குதல், அப்போ பளிங்கு இதுக்கான ஷார்ட்கட். பழி வாங்குதல்னா இந்த பளிங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அகலோ மிரேட். இந்த மிரேட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மிரேட் ஸ்பீடா சொன்னீங்கன்னா மிரட்டுறது, மிரட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த படம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வில்லன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பிடிக்காதவனை மிரட்டி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குவியல், செங்கல் குவியல் இருக்கிற இடத்துல அவனை உள்ள போட்டு எரிச்சிருவான். அப்போ செங்கல் குவியல் இருக்கிற இடத்துல, அப்போ குவியல் ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் என்ன பண்ணுவான், எரிச்சிருவான். அப்போ எரிமலை. அவ்வளவுதாங்க. இந்த 2 கீ பாயிண்ட் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்லோ மிரேட் அப்படின்னா, இந்த மிரேட்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா மிரட்டுன்னு வரும். அப்போ அந்த படத்துல எல்லாம் வில்லன்கள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு பிடிக்காதவங்களை மிரட்டி அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இந்த செங்கல் குவியல்ல அவங்கள உள்ள இங்க படுக்க வச்சு அப்படியே எரிச்சிருவான். அப்போ குவியல்னா குவியல், எரிச்சிருவான்னா எரிமலை. அவ்வளவுதாங்க. மிரட்டுன்னு வந்தாவே இந்த 2 லிங்க் ஞாபகம் வந்துடணும். நான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சோர்ஸ் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து எடுத்துட்டு இருக்கேன். ரிப்பீட்டடாக சொல்கிறேன், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போக முடியாது. ஏற்கனவே நான் குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. சப்ஜெக்ட் வந்து ஜாகிரஃபி. இப்போ வாங்க பார்க்கலாம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் வெதரிங். ஏஜென்ட்ஸ் ஆஃப் வெதரிங்னா, நான் வெதரிங்னா காலநிலை, சரி வானிலைன்னு சொல்லியிருக்கேன். இது ஓகேங்களா? அடுத்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் வெதரிங்னா ஏஜென்டினாவை ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊக்கியெல்லாம் வச்சு வில்லன்களை செதற விடுவாங்க. அப்போ சிதறவு ஊக்கிகள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அக்லோ மிரேட். இப்போதான் பார்த்தோம். மிரேட்னு ஸ்பீடாக சொன்னீங்கன்னா மிரட்டுன்னு வரும். என்ன பண்ணுவாங்க, அந்த படத்துலலாம் வில்லன்கள் வந்து அவனுக்கு பிடிக்காதவனை மிரட்டி கொண்டு வந்து அந்த செங்கல் குவியலில் கொண்டு வந்து போட்டு அவனை எரிச்சிருவான். அப்போ எரிமலை கலவைக்கல். அப்புறம் கூச்சி வச்சு எரிப்பான். அப்போ குவியல். அவ்வளோதாங்க. அப்படியே லிங்க் ஆகும் நீங்கள் படிச்சீங்கன்னா. இதில் அக்ரேடேஷன்னா கிரேடு. அந்த மார்க் ஷீட்டு, ரேங்க் கார்டு சொன்னேன் இல்லைங்க, நீ என்ன கிரேடுன்னு கேட்பாங்க. A+ஆ B+ஆன்னு கேட்பாங்க ஸ்கூலில். அப்போ வீட்டில் நல்லா படிக்கணும்னு கிரேடு வாங்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. இது ஒரு கீப்பான்னு சொன்னேன்னா, அழுந்த முறா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க. என்னன்னு சொல்லி பர்றான்னு சொல்லுவாங்க. இப்போ அது நீங்கள் ஸ்பீடாக பர்றான்னு சொல்லும்போது முறான்னு வரும்.
அவ்வளவுதான். ஏன்னா இங்க அழுத்தம் உள்ள படிவுகள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது தெரியணும். அதுக்காக தான் நான் இதுக்கும் சொல்றேன். நல்லா தெளிவா பாத்துக்குங்க. அடுத்து அக்ரிகேட். அக்ரிகேட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? காங்கிரேட் ஞாபகம் சொல்லியிருக்கேன். அப்போ காங்கிரேட்ல சிமெண்ட், ஜல்லி, மணல் இதெல்லாம் போட்டு தான் காங்கிரீட் போடுவாங்க. அப்போ இதெல்லாம் கூட்டா போடுவாங்க. அப்போ கூட்டு தொகுதி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அக்னாத்தா. நான் சொன்னேன் இல்லைங்க, தாடை இல்லா மீன் அப்படின்னு சொல்லி. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வச்சு ஞாபகம் வராது அப்படின்னா இந்த தா இங்கேயும் தா இருக்கு, அப்படி வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி வேர்டு தா, இதுல ஃபர்ஸ்ட் தா. அப்ப தாடை இல்லாதான அப்படின்னு சொல்லி அது வந்துடும். ஓகேங்களா? அகோனிக் லைன்ஸ். நான் அகோனிக் லைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்? இந்த கோனிக் ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன். வாய் கோணிக்குச்சு அப்படின்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? சுழிச்சுக்குச்சுன்னு சொல்லுவோம். அப்போ சுழிக்காந்த. அப்புறம் அப்படியே சுழிச்சுட்டு இறந்துருவாங்கன்னு இன்னொரு கீ பாயிண்ட் சொன்னேன். அப்போ இறக்க. அப்போ லைன்ஸ் அப்படின்னா கோடுகள். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சுரல் டென்சிட்டி. அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை, டென்சிட்டினா அடர்த்தி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ வேளாண் விளைச்சல் அடர்த்தி. அக்ரிகல்ச்சரல் லைம்ஸ்டோன் அண்ட் லைம். அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை, வேளாண். லைம்ஸ்டோன் அப்படின்னா சுண்ணாம்புக்கல்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தெரியும் லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்புக்கல். லைம்னாலும் சுண்ணாம்பு தான். லைம்னாவே சுண்ணாம்பு தான். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை. இது எல்லாத்துக்கும் தெரியும். இது சொல்லியிருக்காங்க, ஏ குழின்னு சொல்லி அவன் போய் இந்த பைக்ல போயிட்டு குழியில விழுந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்ன பண்ணுவாங்க? ஊசி போடுவாங்க. ஊசின்னு ஒரு கீ பாயிண்ட் சொன்னா. அப்போ ஊசி பாறை. அப்போ ஏர் அலாஃப்ட். ஏர்னா காற்றுன்னு தெரியும். இந்த மேல்நிலைக்கு நான் என்ன சொன்னேங்க? லாஃப்ட்னா அட்டாலின்னு அர்த்தம். அந்த கிச்சன் இமேஜ் வச்சு காமிச்சிருந்தீங்க. அந்த இமேஜை பார்த்துட்டே இருங்க. இந்த இமேஜ் பக்கத்தாலேயே நான் இந்த வேர்டை டைப் பண்ணியிருக்கேன். இந்த டைப் பண்ண இமேஜும் அது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இமேஜே உங்க கண் முன்னாடி எக்ஸாம் அப்போ ஞாபகம் வரும். நல்லா தெளிவா அடிச்சிடலாம். லாஃப்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 7 அடியில மேல இருக்கும் அட்டாலி. அப்ப அது மேல தானே இருக்கும். மேல்நிலைன்னு ஒன்று கீ பாயிண்ட் சொன்னா மேல்நிலை காற்று. அவ்வளவுதான். அடுத்து ஏர் கரண்ட் அப்படின்னா ஏர்னா காற்று. ஓட்டங்கள் எப்படி ஞாபகம்? கரண்ட் என்ன பண்ணுங்க? ஒயர்ல கரண்ட் போகுது, ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரண்ட்னா ஓட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏர் கன்னுக்கு நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த கார் வந்து ஒரு கன் வச்சு கழுவிட்டு இருப்பாங்க. அதுல தண்ணி பீச்சும். அப்ப அந்த கன் வரும்போது அழுத்த பீச்சி அப்படின்னு அர்த்தம். இது ஏர்னா காற்று. அப்போ காற்று அழுத்த பீச்சி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏர் மாஸ். ஏர்னா காற்று. இந்த மாஸ் சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. அதுக்கும் சொல்றேன். மாஸ்னா திரள். ஒரு மாஸ் ஆக்டர் இருக்காங்க, இப்போ பெரிய ஆக்டர் இருக்காருன்னா அப்படின்னா அவருக்கு வந்து கூட்டம் வந்து பயங்கரமா திரளும். அப்போ மாஸ்னாவே திரள்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏர் பொல்யூஷன். ஏர்னா காற்றுன்னு தெரியும். பொல்யூஷன்னா மாஸ் அடைதல். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்து ஏர் பிரஷர். ஏர்னா காற்று, பிரஷர்னா என்னங்க? அழுத்தம், காற்று அழுத்தம். ஏர் டெம்பரேச்சர் அப்படின்னா ஏர்னா காற்று, டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஏர்கிராஃப்ட்னா விமானம், இண்டஸ்ட்ரினா தொழிலகம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஏர்கிராஃப்ட்னாவே விமானம் தான், இண்டஸ்ட்ரினா தொழிலகம். அலபாஸ்டர் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? மாஸ்டர் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ கூட கொண்டு வந்தேன். மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி விஜய பழி வாங்கணும்னு இருப்பாரு. அப்போ பழினா பளிங்கு அப்படின்னு அர்த்தம். அல்பெடோ. அல்பெடோக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? பெட்டு கட்டுறது. நம்ம எதிராளின்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா எதிரொலின்னு வரும். எதிராளிகிட்ட பெட்டு கட்டுவோம். அதுக்கான நேரம் வரட்டும்னு சொல்லி காத்திருப்போம்னா கதிர் திருப்பம் அப்படின்னு அர்த்தம். காத்திருப்போம்னு சொன்னீங்கன்னா அதுவும் இதுவும் ரைமிங்கா வரும். காத்திருப்போம்னு சொல்லும்போது கதிர் திருப்பம்னு வரும். அவ்வளவுதான். இந்த முடிஞ்சுங்களா? அவ்வளவுதான். அல்பைன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபைன்னு சொல்லியிருக்கேன். போலீஸ் இருந்து ஃபைன் கட்டாம நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கிரேட்னு சொல்லியிருக்கேன். கீ பாயிண்ட் கிரேட். எங்க பாருங்க, கிரிட்டேசியஸ். அப்படியே அந்த கிரேட் ப்ரொனவுன்சியேஷன்லயே வரும். கிரிட்டேசியஸ். கிரேட் எஸ்கேப்டா அப்படிமோ. கிரிட்டேசியஸ் காலப்படிவு. இப்போ அல்பைன்னா ஆல்பிய அப்படியே வருது. அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்கு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, எட்டோசாரியா அப்படின்னு இருக்கு. அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேங்க. எட்டோசாரியா அப்படின்னு சொல்லி. அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, எட்டோசார் அப்படின்னா ஸ்பீடா சொன்னீங்கன்னா டைனோசர்னு வரும். அப்போ இது வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கங்க. எட்டோசார்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா டைனோசர்னு வரும். அப்போ இதுவும் நமக்கு முடிஞ்சுச்சு. இப்போ எது மட்டும் நம்ம பார்க்கணும்னா ட்ரியாசிக் அப்படின்னு இருக்கு. இதுல கடைசியில ரியான் இருக்கு பாருங்க. எட்டோசாரியா. ரியான்னு சொன்னீங்கன்னா ட்ரியா அப்படின்னு சொல்லி வரும். நம்ம இந்த ரீல்ஸ்ல கூட ட்ரியா அப்படின்னு சொல்லி வரும். ட்ரியா. அதுவும் லிங்க் ஆயிரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்க ஒரே மாதிரி டைனோசர்னு சொல்லி வச்சிருவாங்க. இங்க இதை மட்டும் மாத்தி மாத்தி வச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பிடிக்க முடியாது. ஷார்ட்கட்னா ஃபுல்லாத்துக்கும் இருக்கணும். அப்போ நம்ம எந்த பாயிண்ட் வச்சு எப்படி மாத்தினாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் நான் இதுக்கும் சொல்லிட்டேன். ஏஎஃப் கிளைமேட் நான் சொல்லியிருக்கேன். கிளைமேட்னா என்னங்க? காலநிலை. அப்போ ஈரக்காலநிலை. வெதர்னா வானிலை. ஏஎஃப் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஞாபகிச்சுக்குங்க.
ஆஃப்டர்நூன் ஏஎஃப், இங்கேயும் ஏஎஃப் இருக்கு. நமக்கு ஆஃப்டர்நூன் எப்பவுமே எப்படிங்க இருக்கும்? அப்படியே வந்து தூக்கம் வரும், மிதப்பா இருக்கும். அப்போ மிதப்பு அப்படிங்கிற கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. மிதப்புனா மித வெப்ப மண்டல, மிதப்பு மிதப்புனா மீத, இதுலயும் மீத்தன்னு வரும். அப்போ அதை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். மிதப்பா இருக்கும், அப்போ மித வெப்ப மண்டல, தூக்கமா வரும், மிதப்பா இருக்கும். கிளைமேட்னா காலநிலையும் பிடிச்சலாம். இந்த மித வெப்ப மண்டலுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த ஏஎஃப்பும் இந்த ஏஎஃப்பும் வச்சு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஆஃப்டர்நூனாவே நமக்கு மிதப்பா இருக்கும், தூக்கம் வரும். அப்போ மிதப்புனா மித வெப்ப மண்டல, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஷாக். ஆஃப்டர் பிஃபோர்னு ரெண்டு இருக்கு. பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ பின்னாடி வர்றது. ஆஃப்டர்னா பின்னாடி, பிஃபோர்னா முன்னாடி. அப்போ இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ ஆஃப்டர் அப்படின்னா பின் தோன்றும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பிஃபோர்னா முன்னாடி, முன்னாடி தோன்றது. ஆஃப்டர்னா பின்னாடி தோன்றும், அப்போ பின் தோன்றும். ஷாக் அப்படின்னா அதிர்வு. இப்போ நம்ம எங்கேயாச்சும் வந்து நில அதிர்வு ஆச்சுன்னா எவ்வளவு ஷாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஷாக்னா அதிர்வு, அப்போ நில அதிர்வு. அப்போ ஷாக்னா இங்கேயும் அதான் நில அதிர்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதில் கொடுக்குற ஒவ்வொரு கீ பாயிண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டு வரேன். அப்போதான் உங்களுக்கு எப்படி மாற்றி வச்சாலும், இப்போ அதிர்வு அதிர்வுன்னு வச்சுட்டு இந்த முன் தோன்றும் அப்படின்னு வச்சிருவாங்க. ஒன்றில் பின் தோன்றும் வைக்கிறப்போ நீங்கள் பார்க்குறப்போ குழம்பிடும். இப்படி நம்ம படிக்கிறப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம கரெக்டாக அப்படியே அலைன் ஆகும். நமக்கு ஷார்ட்கட்டு அப்படியே அடிச்சிடலாம் எக்ஸாமில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேட். நான் கேட்டுக்கு 2 ஷார்ட்கட் சொன்னேன். கேட் வந்து வீட்டில் வச்சிருப்போம், அப்போ வச்சி, வச்சிரக்கல். அப்புறம் அங்கே பக்கத்துலேயே காலிங் பெல் வச்சிருப்போம், அப்போ மணி வகை. 2 கீ பாயிண்ட் வந்துருச்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஏஜ் குரூப்னா, ஏஜ்னா வயது, குரூப்னா என்ன சொல்லுவோம்? பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். குரூப்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம். இவன் ஒரு பிரிவு, அவன் ஒரு பிரிவும். அப்போ குரூப். அடுத்து ஏஜ் பிரமிடு. பிரமிடுனா என்னங்க? அந்த எகிப்துல எல்லாம் இருக்கும் பிரமிடு. பிரமிடுனா என்ன? கூம்புன்னு அர்த்தம். அப்போ இந்த கூம்பு லிங்க் ஆயிரும், பட்டை கூம்பு அப்படின்னு சொல்லி. ஏஜ்னா வயது, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ஸ்பெசிபிக் டெத் ரேட். டெத் ரேட் அப்படின்னா இறப்பு வீதம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரேட்னாவே வீதம், டெத்னா இறப்பு. இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஏஜ் ஸ்பெசிபிக் அப்படின்னா, ஏஜ்னா வயது, ஸ்பெசிபிக்னா அது மட்டும், வயது சார் இறப்பு வீதம், அவ்வளவுதான். ஏஜ் ஸ்ட்ரக்சர். ஏஜ்னா வயது, ஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு. ஸ்ட்ரக்சர்னா தெரியும், வீடு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, என்ன கட்டமைப்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு. ஏஜென்ட். ஏஜென்ட் அப்படின்னா காரணி. கெமிஸ்ட்ரியில எல்லாம் சொல்லுவாங்க இது என்ன ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏஜென்ட்னா காரணி, காரணி, அவ்வளவுதான். இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து மொத்தம் 30 கலைச்சொல் கொண்டு வந்திருக்கேன். 30 நம்ம முடிச்சிட்டோம். போன வீக் நான் 90+ முடிச்சிட்டேன். அதுக்கான டெஸ்ட் வந்து நான் டெலகிராம்ல கூகுள் ஷீட்ல வச்சுட்டேன். அது டெலகிராம்ல இல்லாதவங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்கு, டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 1 to 6 பார்ட் பார்த்துட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். கலைச்சொல் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சொற்பொருளும் கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அந்த அனாலிசிஸ் வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. மேலே நான் ஐ பட்டன்லேயும் பிளேலிஸ்ட் வைக்கிறேன், அதையும் பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம வந்து வீக்லி ஷெடியூலை கொடுத்து வீக்கெண்டில் டெஸ்ட்டும் வைக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.